புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவிக்கு நடந்த சம்பவம், அவங்களுக்கு நடந்த கொடுமை, சித்திரவதை, அவங்க காலமானது, இது எல்லாமே தமிழக மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தர்ம முனீஸ்வரன் பற்றி திடுக்கிடும் தகவல்கள் ஏற்கனவே வெளியாகியிருந்த நிலையில் இந்த சம்பவத்தை, இந்த மோசமான சம்பவத்தை இவன் அரங்கேற்றியது எப்படி அப்படின்ட்டு புதிய அதிரவைக்கும் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கின்றான். அவன் அப்படி என்ன சொல்லியிருக்கின்றான் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இவன் மிகப்பெரிய மோசமானவன், அயோக்கியன் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. சரி, அவன் அப்படி என்னதான் சொல்லியிருக்கான் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த 12ஆம் வகுப்பு மாணவியின் ஆன்மா சாந்தி அடையணும், இந்த பாவிக்கு, இந்த கொடூரனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிராக பல மோசமான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றது. குறிப்பாக சொல்லணும்னா கோயம்புத்தூரில் ஒரு மாணவிக்கு மோசமான சம்பவம் நடந்து இன்னும் அதனுடைய வடுவே ஆறாத நிலையில் அதற்குள்ளார இப்படி ஒரு 12ஆம் வகுப்பு மாணவிக்கு மோசமான சம்பவம் நடந்திருக்கின்றது. 9 நாட்களுக்கு பிறகு இந்த பாவி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றான். 9 நாட்கள் ஆகியுமே மாணவியின் உடலை வாங்காமல் காத்து கொண்டிருந்த பெற்றோருக்கு ஒரு ஆறுதலான செய்தியாக இவனுடைய கைது தற்போது அரங்கேறி இருக்கின்றது. கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே குளத்தூர் என்ற பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் 17 வயதான மாணவி இயற்கை உபாதை கழிக்க சென்ற போது தான் திடீரென காணாம போயிருக்காங்க. அவங்கள எங்க தேடியும் கிடைக்காததால பதற்றம் அடைந்த பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்காங்க. ஆனால் காவல் நிலையத்தில் அந்த புகாரை வாங்காம அலைக்கழித்திருக்காங்க. முதல்ல அந்த கிராமத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய குளத்தூர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்திருக்காங்க மாணவியின் பெற்றோர். எப்போது அந்த சம்பவம் நடந்த அன்று மார்ச் 10ஆம் தேதி அன்று இரவே. ஆனால் அந்த காவல் நிலையத்தில் இருக்கவங்க, இருந்த காவலர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்கெல்லாம் புகாரை வாங்க மாட்டோம், விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உடனே பெற்றோர் அங்கிருந்து விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க அந்த இரவே. அங்கு இருந்த காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் பிரவீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன் பொண்ணு அவங்க கூட ஓடி போயிருப்பா, போ அங்கேயே போய் புகார் கொடு அப்படின்ட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. இதன் காரணமாக அங்கிருந்து மீண்டும் குளத்தூருக்கு வந்திருக்காங்க. இப்படியாக அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு குளத்தூர் காவல் நிலையத்திலேயே புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி மோசமான சம்பவங்கள் அன்று இரவே நடந்திருக்கின்றது. உடனடியாக காவல் நிலையத்தில் புகாரை பெற்றிருந்தா, அன்று இரவே தேடியிருந்தா நிச்சயமாக மாணவிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி விவரம் அறிந்தவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மாணவியின் உடலில் உதடுகள், முகம் போன்ற இடத்துல கடுமையான காயங்கள் இருந்தது. இதனால இந்த சம்பவம் மாநிலம் முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. தொடர்ச்சியாக மாநிலத்தில் பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள் நடப்பது, ஆளும் கட்சிக்கு எதிரான போராட்டங்கள் வலுக்க தொடங்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக தூத்துக்குடி முதன்மை மாவட்ட கண்காணிப்பாளர் மதன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 150க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரணை செய்திருக்காங்க. மேலும் சந்தேகத்திற்கு இடமான நபர்களிடம் DNA பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையே இந்த வழக்கில் விசாரணை அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டு புதிய விசாரணை அதிகாரியாக காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரபாண்டியன் நியமனம் செய்யப்பட்டு அதற்கான விசாரணைகளும் நடைபெற்று வந்தது. மாணவியின் உடல் முழுக்க பல இடங்களில் கடித்த காயங்கள் இருந்ததாக உடற்கூறு ஆய்வுகள் சொல்கின்றது. மேலும் கழுத்து பகுதியின் எலும்பு உடைப்பு இருந்ததாகவும் பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில தான் அறிவியல் பூர்வமான தடயவியல் ஆதாரங்களின் அடிப்படையிலையும் DNA மாதிரிகளின் அடிப்படையிலையும் அதே பகுதியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பவனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினாங்க.
அதில் அந்த குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கான். அவன் மீது போக்சோ உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவல்ல தற்போது அடைத்திருக்காங்க. விளாத்திக்குளம் பகுதியில் இருந்த காற்றாலை சிசிடிவி காட்சிகள் மூலமாக இந்த பாவி அடையாளம் காணப்பட்டான். ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் மீது ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட குற்ற வழக்கு, திருட்டு வழக்கு, அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு எதிரான வழக்கு அப்படின்ட்டு பல வழக்குகள் இவன் மீது இருக்கின்றது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஒரு மூதாட்டிக்கும் இதே மாதிரியான ஒரு நிலை தான் ஏற்பட்டு இருந்தது. அவங்களும் காலமாகி இருந்தாங்க. இந்த வழக்கில் 2 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கான் இந்த கொடூரன். மேல்முறையீடு மூலமா ஜாமீன் பெற்று வெளியே வந்த இவன் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் தினமும் சென்று கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்கான். காலையில் காவல் நிலையம் சென்று கையெழுத்து இடுவது, மாலையில் வேறு வேலை ஏதுமின்றி திருடுவதற்கு நோட்டம் பார்ப்பது, இதே வேலையா இருந்திருக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை ஏன் வெளியே விட்டாங்க, ஏன் இந்த நாய்க்கு ஜாமீன் கொடுத்தாங்க அப்படின்ட்டு சுத்தமா தெரியல. இந்த நிலையில தான் இந்த பாவியின் டார்கெட் பெண்கள் மட்டும்தானா? தனிமையில் இருக்கக்கூடிய பெண்களை தாக்கி அவர்களிடமிருந்து நகைகளை பறித்து கொண்டு செல்வதுதான் இவனுடைய வேடிக்கை, வாடிக்கை. இந்த சூழ்நிலையில் விளாத்திக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் பெண்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இயற்கை உபாதை கழிக்க செல்வதை கவனித்திருக்கின்றான். ஆள் யாரும் இல்லாத இடம் அப்படின்றதுனால அங்கே இவனால் எளிதில் தப்பிவிட்டு செல்ல முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது. சம்பவத்தை அன்னைக்கு மார்ச் 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் 3 மணி போல காட்டுப்பகுதிக்குள்ளார நுழைந்து நோட்டமிட்டு இருக்கான். அதற்கு முன்பு வந்த பெண்கள் கூட்டம் கூட்டமாக வந்துவிட்டு திரும்பி சென்றதால இந்த நாயால எதுவும் செய்ய முடியல. அதே நேரத்தில் அந்த மாணவி பார்த்தீங்கன்னா இரவு 10 மணிக்கு தான் இயற்கை உபாதை கழிக்க வந்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவி மாலையில் 6 மணிக்கே போனாங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் 6 மணியெல்லாம் அல்ல, இரவு 10 மணிக்கு தான் அந்த மாணவி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதை கவனித்த இந்த முனீஸ்வரன் பின்புறம் இருந்து பார்த்தீங்கன்னா தாக்கி இருக்கான். இதனால அந்த மாணவி மயக்கமாகி இருக்காங்க. பின்னர் அந்த மாணவியிடம் ஏதேனும் நகைகள் இருக்கின்றதா அப்படின்ற மாதிரி பார்த்திருக்கான். நகைகள் ஏதும் இல்லாததால மோசமான சம்பவத்தை செய்து அவன் அதன் பிறகு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கான். மேலும் விசாரணையில் அவன் அடுத்தடுத்த நாட்களில் அந்த கிராமத்திலேயே சுற்றி திரிந்ததும் தற்போது அம்பலமாகி இருக்கின்றது. எதுவும் தெரியாதது போல அந்த கிராம மக்களிடமே இப்படி யாரோ செய்துட்டாங்களே, யாரா இருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டவே பார்த்தீங்கன்னா இது பற்றி ஒன்றும் தெரியாதவன் போல நாடகம் ஆடி இருக்கான். இந்த பாவிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பாவியின் அம்மா அவங்களுடைய உதவியால் ஜாமீன் பெற்று வெளியே வந்து இந்த மாதிரியான ஒரு அயோக்கிய செயலை திரும்பவும் செய்திருக்கான். இந்த மாதிரியான நாய்க்கு ஜாமீன் கொடுத்ததே பெரிய பெரிய தவறு. இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஆட்களை வெளியே விட்டால் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது சுத்தமாக இருக்காது அப்படின்றது தெரிய வந்திருக்கின்றது. மிகவும் கொடுமையான முறையில் இவன் நடந்து கொள்வான். அது மட்டுமல்லாமல் இவனால் இன்னும் பல பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுனால இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இவன் கொடுத்த வாக்கு மூலத்தில் கிட்டத்தட்ட அந்த கிராம பகுதியிலேயே 10 நாட்களுக்கு மேலே சுற்றி வந்திருக்கானாம். அது ஒரு சிறிய காட்டு பகுதி அப்படின்றதுனால ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி, பெண்கள் அடிக்கடி வந்து போகிற பகுதி, அதுவும் அவனுக்கு சாதகமாக மாறிவிட்டு இருக்கின்றது. நான் கையெழுத்து போட்டுட்டு நேராக இந்த பகுதிக்கு வந்துடுவேன், அதன் பிறகு நோட்டம் இடுவேன், அதன் பிறகு மோசமான சம்பவங்களை அரங்கேற்றுவேன் அப்படின்ட்டு பல திடுக்கிடும் வாக்குமூலங்களை போலீசாரிடம் கொடுத்திருக்கான் இந்த பாவி.